இங்கே அம்பேத்கர் ஓராண்டு தங்கி படித்து பட்டம் வாங்கினாருங்க. அந்த இடத்த இன்றைக்கி மியூசியமாக வச்சு பாதுகாக்கிறாங்க. நான் 2 முறை போனேன். அப்படி போன போதெல்லாம் எனக்கு அங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு முயற்சி பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம பார்ப்போம், உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால் அப்படி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னாரு. அதே போல் அவர் தன்னுடைய இதில் போட்டு பார்த்தாருங்க. இன்றைக்கி அது விடுமுறையில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே உடனடியாக ஒரு டாக்ஸி, அந்த டாக்ஸி பார்த்திங்கன்னா அது வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வருது, இதை கூப்பிடலாமே அப்படின்னேன். இல்லை மேலே லைட் எரியுது பாருங்கள், மேலே லைட் எரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா உள்ளே ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் காலி டாக்ஸி வர்றப்போ நான் இது பண்ணுவோம், நான் புக் பண்ணிவிட்டு இப்போ வரும் பாருங்க அப்படின்னாரு. அந்த டாக்ஸி நம்ம ஊர் கார் மாதிரி இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே எலக்ட்ரிக் கார்கள் தான். நாங்கள் உடனே அந்த காரில் ஏறி கிங் ஹென்ரிஸ் ரோடு என்கின்ற அந்த பகுதிக்கு போய் சேர்ந்தாங்க. ரொம்ப அழகான அற்புதமான பகுதி. அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் போன உடனே அந்த அவர் காலிங் மேலே அடிச்சுன்னு என்னார், ஒருத்தர் திறந்தார். திறந்த உடனே ஒரு இப்படி பார்க்கணுன்னு என்னையும் சொன்ன உடனே அவர் உடனே என்னை வரவேற்றார். பார்த்தா நான் ஊருக்காரர் இருக்கேன், தமிழ்நாட்டுக்காரரு, மதுரை பகுதியை சேர்ந்தவர் தான். எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக போச்சு. பிறகு அந்த இடத்த நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் இப்போ இருக்கிறது லண்டனில் கிங் ஹென்ரி ரோட்டில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நம்முடைய இந்தியாவுடைய சட்டத்தை உருவாக்கிய குழு தலைவராக இருந்த மிகச்சிறந்த கல்வியாளர் இங்குதான் தங்கி அவர் சட்டம் பயின்றார். அவர் தங்கி பயின்ற இடத்திற்கு வருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி, அதே போல் சர்தார் வல்லபாய் பட்டேல், எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் கவர்னர் ஜெனரலாக, அதாவது இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டிங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தாங்க. அவங்க எல்லாரும் வட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் ராஜாஜி அவர்களுடைய அப்படி அந்த தோளில் அப்படி கை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அவர் இவர்கிட்ட ஏதோ ஒரு நகைச்சுவையாக சொல்கிறாரு. 2 பேரும் சிரித்து பேசுகிறாங்க. அதை பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பம் பற்றிய செய்திகளும், அவருடைய படித்த நூல்கள் எல்லாம், அவர் எழுதிய நூல்கள் அதான் ரொம்ப முக்கியமானது. அவர் படித்த நூல்கள் ஒரு பக்கம், அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அருமையான நூல்கள் பல என்று நாம் அதை வரிசையாக பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் எத்தனையோ சிரமங்களை அவர் பட்டிருக்கிறாரு. அதில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி சொல்கிறேன். பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போது. என்ன பாதியில் நின்று வச்சு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க.